ஆரம்பிக்கலாமா? வணக்கம். இது மக்களவை தொகுதி மறு வரையறை தொடர்பான ஒரு சந்திப்பு. 2026ஆம் ஆண்டு மக்களவை தொகுதியினுடைய மறு வரையறை தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னையிலே கூட்டியிருக்கிறார். இந்த மக்களவை தொகுதிகளுடைய மறு வரையறை பொறுத்து தமிழ்நாட்டுக்கு மிகுந்த பாதிப்பை அந்த மறு சீரமைப்பு டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்சிஸ் மத்திய அரசால் மேற்கொள்ளுகிற பொழுது பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். காரணம், இந்த மறு வரையறை என்பது மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு சீரமைப்பு செய்வதுதான் பாராளுமன்ற தொகுதிகளுடைய மறு வரையறை. இப்படி பார்க்கிற பொழுது 1971க்கு பின்னால் இந்த மறுவரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், 971க்கு பின்னிட்டு நாட்டினுடைய பொருளாதாரம் மக்கள் தொகையினுடைய பெருக்கத்தாலே மிக பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகிறது என்ற காரணத்தினாலே அன்றைக்கு இருந்த மைய அரசு, ஒன்றிய அரசு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மையமாக வைத்து அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்த தாக்கீது நாட்டினுடைய வளர்ச்சியை மையமாக வைத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த கொள்கை முடிவின் காரணமாக இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களும் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திட்டங்களை மேற்கொண்ட வகையில் தென்னிந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக பெரிய அளவிலே விஞ்ஞான ரீதியாக கல்வி வளர்ச்சியின் காரணமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மக்கள் தொகை குறைப்பில் அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறது. இதை போன்று தென்னிந்தியாவில் இருக்கிற ஒன்றுபட்ட ஆந்திரமும் சரி, கேரளாவும் சரி, கர்நாடகமும் சரி, தேசிய சராசரியை விட மக்கள் தொகை குறைப்பு என்பது மிக அபரிதமாக செய்திருக்கிறார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து மறுசீரமைப்பு செய்கிற பொழுது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உன்னதமான இந்த கட்டுப்பாட்டை மேற்கொண்ட தென் மாநிலங்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கும் என்ற காரணத்திற்காக 976ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை, 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம், அதில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் 25 ஆண்டுகளுக்கு அந்த மறுசீரமைப்பை ஒத்தி போட்டது, தள்ளி வைத்தது. அதை போல அது 2021 முடிவெடுக்கிற வகையில் 2022 அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகித்திருந்த கழகம்
முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் 84வது சட்ட திருத்தத்தின்படி மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. காரணம், மக்கள் தொகை மையமாக வைத்து அந்த மறு சீரமைப்பு வரையறையை செய்தோம் என்று சொன்னால் தென் மாநிலங்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலே மிக பெரிய அளவிலே குறையும் என்ற காரணத்திற்காக அன்றைக்கு இருந்த அரசு அது முனைப்போடு 25 ஆண்டு காலம் தள்ளி வைத்தது. அது வருகிற 2025 முடிவடைந்து 2026 மறுசீரமைப்பு செய்தாக வேண்டும். ஆகவேதான் மீண்டும் ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தத்தை தற்பொழுது இருக்கிற ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு செய்ய தவறுது என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படி தொகுதி வரையறையை அவர்கள் மேற்கொள்ளுகிற பொழுது, ஒன்றிய அரசு மேற்கொள்ளுகிற பொழுது மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்தாக வேண்டும் என்பது இன்றைக்கு இருக்கிற சட்டம். அரசமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற தற்போது நாம் வைத்திருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகள் 31ஆக குறைக்கப்படும். அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்கள் மொத்தம் 130 தொகுதிகளிலே 103 தொகுதியாக குறைக்கப்பட்டுவிடும். அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மாநிலமும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு முறையே 8 தொகுதிகள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலே குறைகிற நிலைப்பாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக பெரும்பான்மையான வட மாநிலங்கள், இந்தி பேசுகிற மாநிலங்களிலே இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு முறையாக செயல்படுத்தப்படவில்லை. ஆக அரசுடைய கொள்கையை மதித்து நடவடிக்கை மேற்கொண்ட மாநிலங்கள், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தென் மாநிலங்கள் பாதிக்கிறது. வட மாநிலங்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கிறது. ஆக தற்பொழுது இருக்கிற உத்தரப்பிரதேசம் 11 தொகுதியை கூடுதலாக பெறுகிறது. அதே போல பீகார், பெமரு என்று சொல்லுகிற பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த 4 மாநிலங்களில் மட்டும் முறையே உத்தரப்பிரதேசத்திலே 11 தொகுதியும், மத்திய பிரதேசத்திலே 6 தொகுதியிலும், பீகாரிலே 10 தொகுதியும், ராஜஸ்தானிலே 4 தொகுதியிலும் அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது. ஆக முறையாக வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்ட இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மாநிலங்கள் பாதிக்கின்றன. பொருளாதார வளர்ச்சிக்கு கிஞ்சித்தும் உறுதுணையாக இல்லாத, அரசினுடைய கொள்கை முடிவை ஏற்காத மாநிலங்கள், சுணக்கமாக இருந்த மாநிலங்கள் அதிக பிரதிநிதித்துவத்தை பெறுகிறது. ஆகவேதான் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த அபாயமணியை ஒழித்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய திட்டம் என்ன? இது 26வது ஆண்டு தானே செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆகவே இதற்கு என்ன அவசரம் என்று கேள்விகளை நாம் ஊடகங்களை பார்க்கிற வாய்ப்பை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இந்த அரசை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சி அரசை பொறுத்தவரை எதையும் வெளிப்படையாக செய்யாத அரசு. குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் ஏற்றியிருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு மாநிலத்தையே ஒரே இரவிலே யூனியன் டெரிட்டரிகளாக மாற்றினார்கள். எந்த விவாதமும் இல்லாமல் 1 மணி நேரத்தில் அமித்ஷா அந்த சட்ட திருத்த முன்வடிவை பாராளுமன்றத்தில் ஏற்றிக்கு விவாதமே இல்லாமல் செய்தார்கள். அதை போலத்தான் வக்ஃப் போர்டினுடைய சீர்திருத்தம், அதை போலத்தான் இன்றைக்கு இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை போலத்தான் இன்றைக்கு நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கைகள், அதை போலத்தான் இன்றைக்கு திணிக்கப்படுகிற மும்மொழி கொள்கை. இன்றைக்கு அவர்களுடைய அஜந்தாவை, பாசிச அஜந்தாவை, மதவாத அஜந்தாவை
அமைதியாக எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல், ஜனநாயகத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்கள் நடக்கிற இந்த 10 ஆண்டு கால நடவடிக்கை தான் முதல்வருடைய எச்சரிக்கை மணிக்கு காரணம். ஆக அப்படி 2026 அரசமைப்பு சட்டத்திலே சட்ட திருத்தத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். அதில் 2 வழியில, ஒன்று தற்போது இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளை வைத்துக்கொண்டு there is no change in the number of constituencies, 543 என்று வைத்துக் கொண்டால் கூட நமக்கு குறைகிறது, தென் மாநிலங்களுக்கு குறைகிறது, வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகமாகிறது. அதே போல இன்னொரு முறை தொகுதிகளை அதிகப்படுத்தினால், மக்கள் தொகை இன்றைக்கு இருக்கிற ரேட் ஆஃப் பாப்புலேஷன் மொத்த தொகுதி 842 என்று உயர்த்தினால் சிலருடைய வாதம் தமிழ்நாட்டிற்கு அதிகம் கிடைக்கும் என்று. ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால், மொத்த 4 மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்த நாடாளுமன்ற தொகுதி 848 மையமாக வைத்து கொடுத்தால் 164 தொகுதிகள் கிடைக்கும். அதாவது தென் மாநிலங்களுக்கு. அதிலே தமிழ்நாட்டிற்கு ஒரு 9 தொகுதிகள் 10 தொகுதிகள் கிடைக்கலாம். ஆக மொத்தம் இருக்கிற 130 164 ஆகிறது. வெறும் 34 தொகுதிகள் மட்டுமே தென்னிந்தியா முழுமைக்கும், தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு என்று 34 தொகுதிகள் மட்டுமே தான் உயரும். ஆக உயர்ந்து விட்டது என்று சொல்லுவதில் அர்த்தமில்லை. விகிதாச்சாரப்படி இதே மக்கள் தொகை அடிப்படையிலே நமக்கு 34 மட்டும்தான் அதிகரிக்கிறது. ஆனால் வட மாநிலங்களுக்கு 4 மாநிலங்கள் மட்டுமே 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதிகமாகிறது. யூபி, உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி, அது 143 தொகுதியாக உயரும். பீகார் தற்போது 40 தொகுதிகள், அது 79 தொகுதியாக மாறும். இன்றைக்கு இருக்கிற மத்திய பிரதேசம் 29 தொகுதி, அது 52 தொகுதியாக மாறும். இந்த 3 மாநிலங்கள் மட்டுமே 274 தொகுதிகளை இந்த மறுசீரமைப்பிலே பெற இருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். இந்தி பேசுகிற ஒரு 4-5 மாநிலங்களை மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். அந்த மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை கொட்டி அந்த மாநிலங்களை மட்டும் கவனித்து, மற்ற மாநிலங்களை தற்போது எப்படி தமிழ்நாட்டையும் தென்னிந்திய மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஆட்சி இருக்கிற மாநிலங்களும் வஞ்சிக்கிறார்களோ அதை போல மற்ற மாநிலங்களை பற்றி கவலைப்படாமல் வெறும் 10 மாநிலங்களை வைத்து அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு மிக பெரிய அளவிலே ஆட்சியிலே ஒட்டி கொண்டிருக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். குறிப்பாக 2019 ஆண்டு தேர்தலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் நான் சொன்ன இந்த 4 மாநிலங்களை மட்டும் 225 நாடாளுமன்ற தொகுதிகளில் 80% வெற்றியை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. 174 தொகுதிகளை அந்த 4 மாநிலத்திலே மட்டும் பெற்றிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய திட்டமே இந்த மறுசீரமைப்பை மேற்கொண்டு தென் மாநிலங்களை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை. காரணம், இன்றைக்கு தமிழ்நாடு தான் பாரதிய ஜனதாவுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த மேஜிக் நம்பர் என்று சொல்லுகிற அறுதி பெரும்பான்மைக்கு தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30 தொகுதிகள் கம்மியாகிறது, குறைந்தது. அதை பீகாரில் இருக்கிற ஜனதாதளமும் ஆந்திராவும் ஈடு செய்திருக்கிறது. ஆக அவர்களுடைய திட்டம் இந்த மறுவரையறையை செய்தி தொகுதிகளை பெருக்குகிற பொழுது தென் மாநிலங்களை பற்றி கவலை இல்லை, 10 மாநிலங்களில் இருந்து அனைத்தையும் பெற்றுவிடலாம் என்ற திட்டத்தோடு தான் மொத்தம் இருக்கிற 28 மாநிலங்கள்ல இன்றைக்கு யூனியன் டெரிட்டரி உட்பட 36 இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு 10 மாநிலங்களில் அவர்களை எட்டிவிட முடியும். மீதி 26 மாநிலங்களிலே யூனியன் பிரதேசங்களிலே 0 தொகுதிகளை பெற்றால் கூட, அனைத்திலும் தோல்வி அடைந்தால் கூட அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற அந்த திட்டம்.
இது நம்முடைய பஞ்சாயத்து சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கோம். ஒரு பகுதிக்கே நீங்க நிதிகளை கொடுத்து அதை கவனம் செலுத்தி பண்ணக்கூடாதுங்கிறதே ஒரு சட்டமே இருக்குது. அது மாதிரி ஒரு நிலையை நோக்கி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி போய்கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் தமிழகத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு அந்த அபாயமணியை ஒழித்திருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். காரணம், மக்கள் தொகையை தான் அடிப்படையாக வைக்க வேண்டும், வேறு வழி இல்லை. இன்றைக்கு இருக்கிற சட்டப்படி இன்றைக்கு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு என்று சொல்லுவது 2.1. அந்த தேசிய சராசரியை விட நாம் 1.8 தான். அதே பீகார் 3 சராசரி, யூபி 2.5. ஆக அவர்கள் எந்த திட்டங்களையும் செயல்படுத்துவதில்லை. ஆக நாம் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தண்டிக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வரியிலும் கூட நாம் செலுத்துகிற ஒவ்வொரு ரூபாய் வரிக்கு நாம் திரும்ப கிடைக்கப் பெறுவது ஒன்றிய அரசிலிருந்து 29 பைசா தான். மீதி 71 பைசா இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. காரணம், மக்கள் தொகையை மையமாக வைத்து இன்றைக்கு நிதியை பகிர்வு செய்கிற காரணத்தினாலே. ஆக இந்த அரசியல் அந்த ஆளுமையும் நாம் இழக்கிறோம், நிதியையும் இழக்கிறோம். ஒரு சப்சர்வியன்டாக அடிமையாக இருக்கிற நிலைமை இந்த மறு சீரமைப்பினால் உருவாகும் என்பதுதான். இன்னும் 2050 1.3 சராசரி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கூட இந்த ஃபெர்டிலிட்டி ரேட், கருவுறுதல் சதவிகிதம் நம்ம 1.3 தான். இன்னைக்கு அதை எட்டிட்டோம். அவன் 2050 அவர்கள் எட்ட வேண்டிய அந்த இலக்கை தமிழ்நாடு 2015 எட்டிவிட்டது. ஆக முறையாக வரி செலுத்துவதும் முறையாக திட்டங்களை கையாளுவதும் தான் தண்டனை என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இன்னைக்கு நம் முன்னே இருக்கிற பிரச்சனையாகவே தான் தமிழக முதல்வர் இன்றைக்கு அபாயமணியை அளித்திருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல நடவடிக்கையாக, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்றைக்கும் கூட்டாட்சி உரிமையிலே மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர். பெரியாருக்கு பின்னாலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பின்னாலே இன்றைக்கு மாநில உரிமைகளை காப்பதில் இன்றைக்கு முனைப்போடு அவர்தான் இன்றைக்கு இந்த கூட்டாட்சி உரிமைகளை மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து பாதுகாக்கிற ஒரு முதல்வராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இந்த அபாயமணி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ்நாடு பல வழிகளிலும் வஞ்சிக்கப்படுகிறது. அது நீட் தேர்வாகட்டும், பட்ஜெட்டிலே நாம் புறக்கணிக்கப்படுவதாகட்டும், ரயில்வே திட்டங்களிலே புறக்கணிக்கப்படுவதாகட்டும், அல்லது மும்மொழி கொள்கை ஆகட்டும், அதுவும் இன்றைக்கு இருக்கிற அந்த பல்கலைக்கழக மானிய சட்ட திருத்தத்திலே விதிகளிலேயும் பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து புரிந்திருக்கிறது. பல்கலைக்கழகங்களை நம்முடைய வரிப்பணத்திலே கட்டுகிறோம், ஆனால் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கிற அந்த உரிமையை வைஸ் சான்சலர் நியமிப்பதை மத்திய அரசு கையில் எடுக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யூஜிசி சட்ட திருத்தம், சேஞ்ச் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். இதுதான் இன்றைக்கு இருக்கிற அதன் தொடர்ச்சியாக இருக்கிற புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை. இத்தனையும் இன்றைக்கு பாசிச அரசு மேற்கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு அனைத்து கட்சியத்தை கூட்டியிருக்கிறார். ஆகவேதான் இந்த சந்திப்பு. கேள்வி இருந்தால் கேட்கலாம். நிச்சயமா இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 71 இதே நிலைமைதான். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் சட்ட திருத்தத்தை 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இதே பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். ஆனரபிள் வாஜ்பாய், கிரேட் ஸ்டேட்ஸ்மேன், அவர் அதை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு அருண் ஜேட்லி தான் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார். 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம். அன்றைக்கு நான் சேலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதிநிதியாக அந்த அவையில் இருந்தவன்.
முறையாக செயல்படுகிற மாநிலங்களை தண்டிக்க கூடாது என்று சொல்லி அவர் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்தார். அவருடைய ஸ்பீச் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சி, இன்றைக்கு மோடியின் தலைமையில் இருக்கிற ஆட்சி, இந்த மோசமான செயல் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக ஏற்கனவே புதிய பாராளுமன்ற கட்டடத்தில் 888 ஷீட்டை நிர்மாணித்திருக்கிறார்கள். எதிர்நோக்கிய இந்த மறு அறையில 848 ஷீட்டை கொண்டு வருவோம், அதற்கு தேவை அங்கே இருக்கிற இருக்கை என்று சொல்லி 888 ஷீட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இவங்களுடைய அந்த தொலை தொடர்பான மோசமான திட்டங்கள் வெளிப்படையாக தெரிகிறது. அதைத்தான் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். மோடியும் சரி, பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனும் சரி, பிரதமர் மோடி சரி, அவர் மாண்புமிகு அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சரி, பிரதமரும் சரி, பல்வேறு இடங்களில் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட முடியும் எந்தெந்த இடத்துல. நிசாமாபாத்தில் என்ன பேசினார், தெலுங்கானாவில் தேர்தலில் என்ன பேசினார், அமித்ஷா அவர்கள் இந்த மகளிர் 33% இடஒதுக்கீட்டில் அவர் எப்படியெல்லாம் அவர் இந்த வரையறையை மையமாக வைத்து எப்படி 33% மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வர போகிறோம் என்பதை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் என்று தான் சொல்லணும். உங்களுடைய ஏற்கனவே திட்டமிட்டு செயல்படுவது வெளிப்படையாக தெரிகிறது. ஐயா, ஒரு ஒன்றியத்தினுடைய மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி இது செய்யப்படுகிறார்? இன்றைக்கு இருக்கிற சட்டப்படி மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நீங்கள் மறுவரை செய்ய வேண்டும். மக்கள் தொகை நான் ஏற்கனவே எடுத்துக்காட்டியது போல தென் மாநிலங்களில் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்கள் வட மாநிலங்களில் இருக்கிறது, இப்படித்தான் பேசுவாங்க. என்ன சொன்னார்கள்? விவசாயிகள் சட்ட திருத்தத்தில் ஒரு கமா புள்ளி கூட மாற்ற மாட்டேன்னு சொன்னார். வக்ஃப் போர்ட், காமன் சிவில் லா, கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் அத்தனையும் இன்றைக்கு பாருங்கள். புதிய கல்விக் கொள்கை, let them spell out their program. இதை நான் குறைக்காமல் எப்படி செய்வோம் என்பதை இந்த அரசு தெரிவிக்க வேண்டும். நான் எங்களுடைய அதுக்காகத்தான் அந்த கூட்டமே. யார் சொன்னது? அப்ப மக்கள் தொகை அடிப்படை இல்லாமல் வேறு எந்த வழியிலே இவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறார்கள்? இன்றைக்கு மேலை நாடுகளிலே, வெஸ்ட் மேற்கத்திய கண்ட்ரிகளே, ஒவ்வொரு மாநிலங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல மாநிலங்கள் செயல்படுத்துகிற வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நிதி பங்கீடு இருக்கும். நல்ல பர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்டுக்கு நல்ல நிதி கொடுப்பான். தட் இஸ் வாட் தி அமெரிக்கன் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டிடியூஷன். இங்க அப்படி இல்லை. இப்போ அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் தொகையை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ சொல்லட்டும். அவர்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லுவது இதை 2014 சட்டமன்றத்திலே தீர்மானமாக போட்டிருக்கிறோம். இன்னும் அந்த தீர்மானத்தை பெற்றுக்கொண்டு மத்திய அரசு சும்மா இருக்கிறது. அதே போல 99 தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், இருக்கிற தொகுதியை மாற்றாதீர்கள். உள்ளுக்குள் நீங்க சேலத்துல ஏற்காடை சேர்த்துங்க, இல்ல பனமரத்துப்பட்டியை சேர்த்துங்க, இல்ல மற்ற செய்தி உள்ளுக்குள்ள நீங்க என்ன வரையறையானாலும் பண்ணீங்கன்னு சொல்லி அதைத்தானே நாங்க கேட்கிறோம். வரையறையே வேண்டாம் என்று சொல்லவில்லையே நாங்கள். வரையறை செய்யுங்கள். அந்த அடிப்படையில் 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுங்கள். வாட் இஸ் யுவர் அஜெண்டா? வேறு வழி இல்லை. தள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அரசு வெளிப்படையாக இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம், உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த முறையை கையாள போகிறோம், குரோத்தை கணக்கெடுத்துக் கொள்ள போகிறோம், வளர்ச்சி விகிதத்தை ஜிடிபி குரோத்தை எடுத்துக்கிறோம், மக்கள் தொகை கட்டுப்பாடை மையமாக வைத்து நாங்கள் தொகுதிகளை கொடுக்கிறோம் சொல்லட்டும் தைரியம் இருந்தால். அதனால எந்த பாதிப்பும் இல்லை. என்ன பாதிப்பு? 2050 அந்த நேஷனல் ஆவரேஜ் என்று சொல்லுகிற 1.3 எட்ட முடியும். அப்படி எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இருக்காது.
ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு பல மாநிலங்கள் அந்த 1.8 ஏற்றி இருக்கிறது. நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி, அந்த கருவுறுதல் சதவீதப்படி. தயவு செய்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கு பீகார் போன்ற மாநிலங்கள் 3 இருக்கிறது, யூபி 2.4 இருக்கிறது, ஆனால் குஜராத்திலே குறைந்து இருக்கிறது. தேசிய ஆவரேஜ் சராசரிக்கு இணையாக இருக்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை. நாளைக்கு அவங்களுக்கு குத்தும் போது வழி வரும். ஆக இவை எல்லாமே இன்றைக்கு ஏன் மத்திய பிரதேஷ் செயல்படுத்தவில்லை, யூபி செயல்படுத்தவில்லை, பீகார் செயல்படுத்தவில்லை, ராஜஸ்தான் செயல்படுத்தவில்லை? இந்த நாளையும் செயல்படுத்த வையுங்கள். நேஷனல் ஆவரேஜ் 1.3 என்று குறியீடு நீங்கள் நிர்ணயித்தீர்கள் என்று சொன்னால் அந்த 1.3 மக்கள் சதவீதம் அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் வருகிற வரை don't commit anything, don't do the delimitation, let it continue. What is harm in it? இன்றைக்கு ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றோம். இந்த மணி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அனைத்து கட்சிகளையும் கூட்டி இப்படி தவறுகள் மேற்கொள்ளுகிறது. It is a preventive. You cannot let the horse sound and lock the horn. குதிரையை வெளியில விட்டுட்டு லாயத்து மூட முடியாது. நீங்க we have to pursue, create public opinion, persuade to the central government, parliamentல raise பண்ணுவோம். All democratic ways we will see that our constituency doesn't come down. We will not be resting. இந்த மாநிலத்தையே அடகு வைப்பதற்கு சமம். அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் முக்கியம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், 29 பைசாவை வாங்கி கொண்டு தமிழ்நாடு இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கல்வித்துறையில இருந்து இன்றைக்கு பேசுகிறார்கள் வாயத்திலேயே 2172 கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது என்ன ஆட்சி? அனார்கி, சர்வாதிகாரம் அல்லவா? இன்றைக்கு இருக்கிற கல்விக் கொள்கை எதை புற வழியிலே நீங்கள் இந்தியை திரிக்கிறீர்கள் என்று தானே. இன்றைக்கும் சொல்லுகிறேன் சார், நேஷனல் ஆவரேஜ் ஹையர் எஜுகேஷன்ல 50.47 எப்போ 2035 அடைய வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை. குடித்திருக்கிற குறியீடு 50.4 50% வச்சுக்கோங்க குறியீடு. We have already achieved it. தமிழ்நாடு 50.47 ஏற்கனவே அடைஞ்சிருச்சு. Then why should I accept the new education policy? எதற்காக நான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்? உன்னுடைய இலக்கு 50-40 ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்கன்னு சொன்னா இட்ஸ் ஆல்ரெடி பீன் எக்ஸிக்யூட்டட். நம்ம அரைவு ஆயிட்டோம். இதை போய் நீ யார் அடையிலையே அவனை போய் நிறுத்து. அந்த மாநிலங்களை புடி. அதை விட்டுட்டு ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் நிதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அதைத்தான் கேட்கிறார். அவங்க அப்பம் விட்டு போனோமான்னு கேட்கிறாங்க. இதுல என்ன தவறு? இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கூட பார்த்திருக்கிறேன். இதையெல்லாம் ஏன் என்று சொன்னால் அரசியல் எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கிறது என்று. இன்றைக்கு முதலமைச்சர் இந்த மார்ச் 5ஆம் தேதி எதிர்கட்சி கூட்டங்களை கூட்டியிருக்கிறார் என்று சொல்லி அது நக்கலும் நையாண்டியும் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார். நையாண்டி அடிக்கிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமா? யார் தன்னுடைய மூளையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும்? அவர் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். என்ன சொல்றாரு? முதலமைச்சருக்கு இது யார் சொன்னதுங்கிறார். அவங்கள காமிங்கிறாரு. நான் தேடுறேங்கிறாரு. ஆகவே முதலமைச்சரை பரிசோதிக்கணுங்கிறாரு. நான் கேட்கிறேன், யார் சொன்னதுன்னா நம்பர் 7 ரேஸ் கோர்ஸ்ல இருக்கார் ஒருத்தர், தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. தெலுங்கானா பிரச்சார கூட்டத்தில் இதை பேசி இருக்கிறார். பாராளுமன்றத்தில் இன்னொருவர் 6A கிருஷ்ணமேனன் மார்க்கில் இருக்கிற அமித்ஷா அவர்கள். இவங்க தான் சொன்னாங்க, உங்களை போய் தேடு, நீ தேடித்தான் அவங்களை பிடிக்கணும்னா அது என் பொறுப்பு அல்ல. இது என்ன பேச்சு? இது இட்ஸ் இன் தி டொமைன். மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஆர்டிகிள் 82 படி செய்தாக வேண்டும். ஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் ஆர்டிகிள் 170 படி செய்தாக வேண்டும். இது தயவு செய்து நண்பர் அண்ணாமலை படிக்கட்டும். போய் ஒரு படிச்சவர் நான் ஐபிஎஸ்னே சொல்லிட்டு இருப்பார். இதுவே தெரியாது மற்றவர்களை குறை சொல்வது எப்படி நியாயமாக முடியும்? அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வித் ஃபுல் கான்சியஸ்னஸ். we have taken a decision, ஆல் பார்ட்டி இது ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடாது. வாய் குளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்று சொல்லி பேசுவதில் அர்த்தமில்லை. இன்றும் நோட்டாவை விட கீழே தான் போக போகிறார்கள்.
எதிர்க்கட்சியான அதிமுக ஒவ்வொரு விவகாரத்திலையும் வந்து திமுக போராட்டத்தை கையெழுத்து அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கான அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாடாளுமன்றத்தையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏன் எம்பி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நல்லா கேட்டுக்குங்க. நான் வந்து கல்வித்துறையினுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் திமுக சார்பாக நான் உறுப்பினர். அண்ணா திமுகவில் ஹானரபிள் தம்பித்துறை ராஜ்யசபா எம்பி அதிமுகவை ரெப்ரசன்ட் பண்றாரு. அதே இது கடந்த முறை ப்ளீஸ் கோ த்ரூ த ரெக்கார்ட். உங்களுக்கு வேணும்னா பத்திரிகையாளர்கள்ட்ட நான் என்ன அந்த கூட்டத்தில் பேசியிருக்கேன், தம்பிதுரை என்ன பேசியிருக்கிறார்னு அவருடைய மனசாட்சிக்கு விட்டுறேன். அமைச்சர் சொல்லுகிறார், அந்த கூட்டத்தில் இருக்கிற அஜந்தா வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில இந்த 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை என்ன பண்ண போறோம், மேஜிக் பாக்ஸ் வைக்க போறோம், மேஜிக் மூலியமா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் அவர் சொல்லி இதெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லி எல்லா அதிகாரிகளையும் வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் கூட்டுறாரு. நான் சொல்றேன், இந்த மொத்த புதிய கல்விக் கொள்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குழந்தையை 3ஆம் வகுப்புல அவர்களுக்கு டெஸ்ட் வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பிஞ்சு மனசிலே அந்த தோல்வியை விதைக்க கூடாது. இது எங்களுடைய வாதம். இதெல்லாம் இருக்கிற பொழுது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற பொழுது, நோ, திஸ் இஸ் நாட் தி அஜெண்டா ஆஃப் தி மீட்டிங், யூ டோன்ட் டாக் அபவுட் நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறாரு. நீங்க பேசாதீங்க அதை பத்தினார். ஐ செட் மினிஸ்டர், ஹானரபிள் மினிஸ்டர், ஐ டோன்ட் ஈல்ட். மற்ற ஆள் எனக்கு பக்கத்தில் இருக்க ஆளை பேச அழைக்கிறார் இதே அமைச்சர். ஐ செட் ஐ டோன்ட் ஈல்ட், ஐ ஹேவ் டு ரெக்கார்ட் மை ஸ்டேட்மெண்ட் அண்ட் அவர் ஸ்டேட்ஸ் இன்ட்ரெஸ்ட். 5 பக்கம் எழுதி உள்ள கொடுத்தவங்க பத்திரிகையாளர்கள்லாம் கொடுத்துருக்கேன். என்ன அன்னைக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன், நியூ எஜுகேஷன் பாலிசி எந்த அளவுக்கு வந்து பாதிக்குதுன்னு. தம்பித்துறை அவர்கள் நீங்கள் கேட்கிற அதிமுக அது எப்படியெல்லாம் அந்த கல்விக் கொள்கை அன்றைக்கு நடந்த அந்த விவாதத்திலே செயல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு ஆதரவாக பேசினாரா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. நீ ரெக்கார்ட் எடுத்துக்கோன்னு போட சொல்லு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நான் எதுக்குறேன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிப்பாரான்னு கேளுங்க. சேலஞ்ச். இதுதான் அதிமுகவுடைய டபுள் ஸ்டாண்டர்ட். நாளைக்கு வரட்டும், எதிர்கட்சி கூட்டத்துக்கு பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்து சொல்லட்டும் அவங்களுடைய இதை. 10 ஆண்டு காலம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தானே, மேலும் கள்ள கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் தானே. அவருடைய தியாகம் அவ்வளவுதான் இருக்கும். உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. தொடர் நடவடிக்கைகள், மாநிலத்துடைய உரிமைகள் ஒவ்வொன்றும் காற்றிலே பறக்க விடப்பட்டது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் ஸ்பீக். இந்த புதிய கல்விக் கொள்கையிலேயே நீங்க தம்பிதுரை நீங்க என்ன பேசுறா, நான் என்ன பேசிருக்கேன்னு தயவு செய்து பாருங்க. விஜய் அவருடைய கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, இந்த மும்மொழி இருமொழி கொள்கையை வந்து பாசிசமும் பாயசம் அப்படின்னு சொல்லி இந்த 2 அரசும் வந்து யூகேஜி எல்கேஜி மாதிரி விளையாடிக்கிறாங்க. இவருடைய கொள்கை என்ன? இவரு கொள்கையை சொல்லட்டும், இவர் ஹிந்தி ஏத்துக்கிறாரான்னு சொல்லட்டும். அப்புறம் என்ன, நாங்களும் அதுதானே சொல்றோம். அதான் சொல்றேன். அல்ல, ஐ ஹவ் கிவன் காரியங்கள் என்ன காரணத்தை முன் வச்சிருக்கிறேன். ப்ளீஸ் அதை ஆய்வு பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க. நான் சொன்னதெல்லாம் ரைட்டா இல்லையான்னு பாருங்க. மக்கள் தொகையில் அடிப்படையில் தான் தலைவர் சொல்றாரு, தளபதி சொல்றாரு, மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தா பாதிக்குங்கிறாரு. நீ இல்லைன்னு சொல்லு. அப்ப நான் சொல்றது தவறுன்னு சொல்லு. அரசியலுக்காக ஒரு மாநிலத்தினுடைய உரிமை என்பது மிக மிக அத்தியாவசியமானது. இதுல வந்து ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் நடந்துக்கணும். இல்லை என்று சொன்னால் they are shirking their responsibility. அவங்களுடைய தார்மீக கடமையை அவர்கள் இழக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய உரிமை முக்கியம், மாநிலத்தினுடைய உரிமை முக்கியம், கூட்டாட்சியினுடைய உரிமை முக்கியம். அது அவ்வளவு ஈஸியா கடந்து போக கூடாது. பாருங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் ரேசிங் திஸ் இஷ்யூ, அது கரெக்டா இல்லையா சொல்லுங்க. இல்ல நான் ஏத்துக்கலன்னு சொல்லுங்க. உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க. நீ சொல்றதான் நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் ஆய்வு பண்ணணும், இதெல்லாம் பேசணும். எதுக்காக?